வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி அல்டிமேட்ல ஆப்டிடியூட்ல முக்கியமான 25 கேள்விகளை பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியே குத்துறது ஒரு பை சார்ட். ஓகேங்களா? சோ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலியோட செலவு வரவு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதை வச்சு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு பார்ப்போம். சேவிங்ஸ் ஆஃப் த ஃபேமிலி 8000 per month. சரிங்களா? ஒரு மாசமும் 8000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறாங்க. அப்ப சேவிங்ஸ்க்கு எவ்வளவு டிகிரி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சேவிங்ஸ் 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த 60 டிகிரிக்கான மதிப்பு 8000 ரூபாய். ஓகேங்களா? அப்ப வருமானம் எவ்வளவு சார் இருக்கும், இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமே ஒரு பை சார்ட்ல இருக்கிற மொத்த டிகிரி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 360 டிகிரி. சரிங்களா? 360 டிகிரி. அப்ப 360 டிகிரி எவ்வளவு இருக்கும்? 60 டிகிரி 8000 ரூபாய் அப்படின்னா 360 டிகிரி. அப்ப அந்த 60 டிகிரிய 6ஆல பெருக்குனா எனக்கு 360 டிகிரி வரும். அதே 8000த்தை 6ஆல பெருக்குனா 48000 ரூபாய் வரும். சரிங்களா? சோ அந்த ஃபேமிலியோட ஒரு மாசத்திற்கான வருமானம் அந்த இன்கம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 48000 ரூபாய். இதுல 8000 ரூபாய் அவங்க மாசம் சேவ் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. மாசமான 8000 ரூபாய் சேவ் பண்றாங்க, 48000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா செலவு, அதாவது சேவிங்ஸ் போக மீதி எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் நான் கழிச்சுக்கிறேன்பா. அப்ப கழிச்சா 40000 ரூபாய் செலவு பண்றாங்க. கரெக்ட் தானே? மாச சம்பளம் 48000 ரூபாய். அதுல 8000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறாங்க, சேவிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா 40000 ரூபாய் என்ன பண்ணிருப்பாங்க? செலவு பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி 40000 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? Nitin's money becomes double in 4 years at compound interest. In how many years will it become 16 times at compound interest அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So double in 4 years. So double அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணீங்க? 2 2 2 சொல்லிட்டு இங்க எழுதிக்கிறேன். சரிங்களா? 4 years அப்படின்றனால நான் 4 4 4ன்னு நம்ம இதுக்கு இதுதான். இது எத்தனை வேணா எழுதிக்கலாம். ஓகேங்களா? டபுள்ன்றனால மேல 2, 4 இயர்ஸ் அப்படின்றனால கீழே 4 4 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லிருக்காங்க? how many years will it become 16 times அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ மேல தான் நம்ம என்ன சொன்னோம்? அந்த டைம்ஸ் பத்தி பேசணும். ஓகேங்களா? அந்த டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொன்னோம் பாத்தியா? டைம்ஸ் பத்தி பேசுறது மேல, கீழே கொடுத்திருக்கிறது இயர்ஸ். சரிங்களா? எப்பவுமே டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், இயர்ஸ் ஆட் பண்ணணும். ஐடியா புரிஞ்சுங்க. டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், இயர்ஸ் ஆட் பண்ணணும். சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. நமக்கு தேவை என்னப்பா? 16 டைம்ஸ் தானே வேணும். சோ 16 டைம்ஸ் வந்துருச்சா? அப்ப இது வரைக்கும் எடுத்துங்க, இது தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கு 16 டைம்ஸ் வந்துருச்சு. இப்ப how many years இங்க அதானே கேக்குறாங்க. எவ்வளவு வருஷம் தேவை? இந்த இயர்ஸ் இருக்கு பாத்தியா? இந்த இயர்ஸ் ஆட் பண்ணிக்க. 4 4 4 கூட்டினா 8, 8 4 கூட்டினா 12, 12 4 கூட்டினா 16. சோ 16 இயர்ஸ். ஐடியா புரியுதா? டபுள்ஸ் சொன்னனால இங்க 2 2 2ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? 4 இயர்ஸ் அப்படின்னு சொன்னனால 4 4 4ன்னு எழுதிக்கிறேன். எப்பவுமே டைம்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது டைம்ஸ் மீனிங் எது? இந்த டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எப்பவுமே இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இயர்ஸ் ஆட் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 16 டைம்ஸ் எங்க வருதோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். சோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? 16 இயர்ஸ்னு வருது. சோ ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, மறுபடியும் ஒரு பை சார்ட். So இந்த pie chart என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா இதுலயும் study the chart and answer the following questions
on the pie chart அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினு பாருங்க. How much more amount is spent on food than on housing அப்படின்றாங்க. So housingக்கும் ஃபுட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா 120 டிகிரியாம்பா. ஓகேங்களா? ஃபுட் வந்து 120 டிகிரி. வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஹவுசிங் வந்து 105 டிகிரி. क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், டிஃபரன்ஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க. 5 டிகிரி வித்தியாசம். கரெக்ட் தானே? இது 120 டிகிரி, இது 105 டிகிரி. அப்ப 5 டிகிரி வித்தியாசம். ஆனா क्वेश्चन அது கேக்கல. அந்த 5 டிகிரிக்கான மதிப்பு என்ன, வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா? சோ சிம்பிளா யோசிங்களேன், பெருசா யோசிக்க தேவையில்ல. நமக்கு தெரிஞ்சது என்னங்க? சேவிங்ஸ் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? சேவிங்ஸ் 60 டிகிரி. ஏன் சார் இதை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா क्वेश्चनல பாருங்களேன், சேவிங்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இஸ் 8000 in a month அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாசம் அந்த ஃபேமிலி சேவிங்ஸா 8000 ரூபாவை சேர்த்து வைக்குது. ஓகேங்களா? சோ அப்ப அந்த 60 டிகிரி தான் 8000 ரூபாய். புரியுதா? 60 டிகிரி தான் 8000 ரூபாய். ஏன்னா பை சார்ட்ல 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. இந்த 60 டிகிரிக்கான வேல்யூவா தான் இங்க 8000 சொல்லியிருக்காங்க. அப்ப 60 டிகிரி 8000னா நமக்கு தேவை என்னது? 5 டிகிரிக்கான வேல்யூ. சோ 60 4ஆல வகுத்தா எனக்கு என்ன வரும்? 5 டிகிரி வருமா? அதே போல 8000 4ஆல வகுத்தா என்ன வரும்? 2000 வரும். சரிங்களா? சோ 2000 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन பாருங்க. What approximate value should come in place of the question mark in the following questions அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? சோ 21 + 68 divided by 17 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது பார்க்க போட்மாஸ் ரூல். சோ போட்மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட், ரெண்டாவது ஆஃப், மூணாவது டிவிஷன் அதாவது வகுத்தல், நாலாவது மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கல், அஞ்சாவது அடிஷன், லாஸ்டா தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அப்ப லாஸ்டா தான் சப்ட்ராக்ஷன் வரும். இப்ப இதுல எதுமா ஃபர்ஸ்ட் இருக்கு? நமக்கு குத்திருக்குது ஒன்னு வகுத்தல், இன்னொன்னு பிளஸ். கரெக்டா? அப்ப இதுல வகுத்தல் தானே பிளஸ் வருது, ஃபர்ஸ்ட் வருது. பிளஸ் அதுக்கப்புறம் தான் வருது. கரெக்ட் தானே? வகுத்தலுக்கு அப்புறம் தான் வருது. அதாவது டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் வருது. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். சோ 21 பிளஸ் ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணணும். சரியா? 68 17ஆம் வாய்ப்பாடுல வகுக்கணும். இது என்ன மீனிங்னா 68/17 மீனிங். சரியா? சோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல தான வகுத்தல் இருக்கு, அந்த டிவிஷன் சிம்பிள் இருக்கு. சோ வகுத்தா 4 17 17 4 17 68. சரியா? சோ அப்ப 4ன்னு போட்டுக்கு போறேன். 68 வகுத்தல் 17 பதிலா 4ன்னு போட்டுக்கு போறேன். சரியா? சோ 21 + 4 இத ஆட் பண்ணா என்ன வரும்? 25 வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு பை சார்ட். சோ இது எல்லாமே ஒரே क्वेश्चन தாங்க. அந்த ஒரு क्वेश्चन தான் அந்த பேட்ச்ல அந்த ஷிஃப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா பிரிச்சு ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா பார்த்தோம் அப்படின்ற பட்சத்துல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து ஒரு 2 இல்ல 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது ஷிஃப்ட் வைஸ் மாறுது. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பாருங்க, அதே பாருங்க 8000 in a month. சேவிங் ஆஃப் த ஃபேமிலி வந்து 8000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ratio of the expenditure on food to the savings அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் என்ன ரேஷியோ அதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபுட்டு 120 டிகிரி. சரிங்களா? சேவிங்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 டிகிரி. பாருங்க, ஃபுட்ல இருந்து தான் சேவிங்ஸ்க்கு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபுட் எழுதணும், அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் எழுதணும். சோ 120 டிகிரி ரேஷியோ 60 டிகிரி. ஓகேவா? இப்படி என்ன எழுதணும்? சோ கேன்சல் பண்ணீங்க.
60ஆம் வாய்ப்பாடுல 2 முறை வரும், 60ஆம் வாய்ப்பாடுல 1 முறை வரும். சோ 2:1 அப்படின்றது அந்த ரேஷியோ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இது டைம் அண்ட் வர்க். If 2 men built 2 walls in 2 days, how many days 4 men take to build 4 walls அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு ஆண்கள் சரிங்களா 2 சுவரை 2 நாள்ல கட்டறாங்க அப்படினா எத்தனை ஆண்கள் சரியா ஆண்கள் சொல்லிட்டாங்களா எத்தனை நாள்ல 4 ஆண்கள் அந்த வேலையை செய்வாங்க அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன சார் ஃபார்முலா அப்படினு கேட்டினா m1 d1 divided by w1 சரியா equal to m2 d2 divided by w2. சோ இது என்னன்னு சொல்லுவாங்க chain rule அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல m னா men, d னா days, w னா work. ஓகேவா? சோ அப்ப m 2 ஆண்களா சோ 2 into days எத்தனை நாள் 2 நாள் சோ 2 எவ்வளவு வேலையை செய்யறாங்க 2 வாளை கட்டறாங்க அதாவது 2 சுவரை கட்டறாங்க அப்ப 2 கீழ போட்டுக்கிறேன் சரியா. அதே போல m2 பாருங்க m2 னா 4 ஆளு சரியா 4 ஆண்கள். d2 எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது, how many days எனக்கு தெரியாது, அதனால d2 அப்படியே வெச்சுக்கிறேன் சரிங்களா. எவ்வளவு வேலையை செய்யறாங்க 4 வாளை கட்டறாங்க கரெக்ட் தானே 4 வாளை கட்டறாங்க அப்பன்னும்போது 4 வேலையை செய்யறாங்க. சோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சலா அதே போல இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் அப்ப d2 equal to 2 4ன்னு வரப்போகுது. பாருங்க இந்த சைடு இருக்குது d2 இந்த சைடுல இருக்குது 2 சரியா. அப்ப ஆப்ஷன் பி 2 நாள் அப்படின்றது ஆன்சர் 2 days. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க. பாருங்க 25% ஏதோ ஒரு நம்பரோட 25% வந்து 300 ரூபாயாம். அப்ப அந்த நம்பர் என்ன அப்படினு கேக்குறாங்க. அந்த நம்பர் தான் என்ன 100% வேல்யூ என்ன அதுதான் ஒரு முழு நம்பர். ஒரு ஒரிஜினல் நம்பர் 100% இருக்கும் சரியா. 25% 300 அப்படினா 100% என்ன பாருங்களேன் 25% 300 அப்ப 50% என்னவா இருக்கும் 600 இருக்கும். ஓகேவா? 75% என்னவா இருக்கும் 900 ரூபாயா இருக்கும். அப்ப 100% 1200 இருக்கும். இது ஈஸி தானே 25% 300 அப்போ 100% 1200. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி 1200 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? The average of a number 2 4 6 etc 100 is அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்பருக்குலாம் ஆவரேஜ் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆவரேஜ் வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் ஒரு மெத்தட். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். இன்னொரு மெத்தட் நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் கூட்டிக்கிங்க மேல 2 + 4 + 6 + etc + 100. ஓகேவா? இத நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 காமனா வெளிய எடுக்கிறேன் அப்படினா 1 + 2 + 3 etc 50 ன்னு வரும். கரெக்ட்டா? ஏன் சார் அப்படி பண்றேன் அப்படினு கேட்டிங்கனா ஏன் 2 வெளிய எடுக்கிறேன் எல்லாத்துலயும் 2ஆம் வாய்ப்பாடுல வருது 2 டேபிள்ல வருது. சோ 2 காமனா எடுத்துக்கிறேன். சோ 2 * இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்குங்க n * n + 1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா சரியா. 1ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் இருக்குன்னா n ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும் சரியா. இங்க n எது சார் அப்படினு கேட்டினா கடைசி நம்பர். சோ கடைசி நம்பர் என்னவா இருக்கு 50 இருக்கா. சோ நான் என்ன பண்றேன் 50 50 + 1 51/2. ஓகேவா? இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். சோ இத பெருக்கினா என்ன வரும் 50 51 பெருக்குறேன் 51 * 50 சோ 0 4 5 5 5 25 சோ 2550. அதாவது 2ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டினா எனக்கு 2550 வருது 2550. இதுல இப்ப வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சம் சரியா. ஆட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஆனா ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்
எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரை கூட்டி அத்தனை நம்பரால வகுக்கணும். சரிங்களா? சோ டிவைட் பண்ணணும். இங்க எத்தனை நம்பர் இருக்கும்? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கேப்பா? 1 இல்ல, 3 இல்ல, 5 இல்ல. சோ மொத்தம் 100 நம்பர்ல 50 நம்பர் இருக்கும். கரெக்ட் தானே? சோ அதனால நான் 50ஆல வகுத்துக்கிறேன். ஆவரேஜ்னா அதானே? சோ 0க்கு 0 கேன்சல். 4 5 5 5 5 25 4 5 5. சரியா? சோ 51 தான் ஆவரேஜ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. 2 காமனா வெளியிட்டுக்கிறேன். இதனுடைய சம் என்னன்னு பாக்குறேன். சம்னா என்னது? இந்த நம்பர்லாம் கூட்டினா எனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2550 வருது. ஆனா ஆவரேஜ் அப்படின்னும் போது மொத்தம் இங்க 50 நம்பர் இருக்கு. அதனால நான் 50ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா ஆன்சர் 51. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? A is to B, B is to C, C is to D கொடுத்திருக்காங்க. A is to B is to C is to D கேக்குறாங்க. So A, B, C, D எழுதிக்கிறேன். ஓகேங்களா? A is to B, 2 is to 3. B is to C அப்படின்னும் போது 3 is to 4. C is to D அப்படின்னும் போது 3 is to 5. So அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதுல இங்க 3 வந்திருக்கா? So அந்த 3 இங்க போட்டுங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த கேப்பையும் ஃபில் பண்ணீங்க அந்த 3ஆல. சரியா? சோ இங்க 3 வந்திருக்கா? அப்ப இந்த இடம் 3. இங்க 4 வந்திருக்கா? சோ அப்ப இந்த இடம் 4. சரியா? இங்க 3 வந்திருக்கா? அப்ப இந்த ரெண்டு இடமும் 3. சோ இத ஆட் பண்ணா இங்க பாருங்க. ஆட்னா எப்படி திரும்ப பண்ணனும்? 2 3 6 6 3 18 பெருக்கணும். சரிங்களா? அதே போல 3 9 9 3 27 ரேஷியோ 3 நாள் 12 12 3 36 ரேஷியோ 3 நாள் 12 12 5 60. சரியா? 18 27 36 60ன்னு வந்திருக்கு. இது எல்லாமே பொதுவா எந்த வாய்ப்பால்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பால்ல வரும். சரிங்களா? சார் 2 நம்பர் மட்டும் பொதுவா வருது, மீதி 2 நம்பர் வரல அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. 3 நம்பர் வந்தாலும் ஈவன் கேன்சல் பண்ண முடியாது. 4 நம்பர் வந்திருக்கா? 4மே பொதுவா ஒரே டேபிள்ல வரணும். சரியா? அப்ப எல்லாமே பொதுவா 3 டேபிள்ல வரும். 3ஆம் வாய்ப்பால்ல 6 முறை வருமா? 18 27 9 முறை வரும். 36 வந்து 3ஆம் வாய்ப்பால்ல 12 முறை வரும். சரிங்களா? 60 20 முறை வரும். இதுக்கப்புறம் பாருங்க, இது எல்லாமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? எதுலுமே வராதுங்க. இப்போ 6 9 12 3ஆம் வாய்ப்பால்ல வரும். ஆனா 20 3ஆம் வாய்ப்பால்ல வராது. சரியா? சோ எதுவுமே பொதுவா வராதுன்றனால ஆப்ஷன் டி 6 9 12 20 அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. The average of 20 25 35 15 A 30 is 22.5. The value of A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்தையும் கூட்டிங்க. 20 25 35 15 A 30 எத்தனை நம்பர் வருது? 6 நம்பர் வருதா? சோ அதனால 6ஆல வகுத்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு சம் போட்டோம், 50 நம்பர் வந்துச்சு, அதனால 50ஆல வகுத்தோம். ஓகேவா? வகுத்தா எனக்கு என்ன வருதா? 22.5 வருதா? சோ இந்த ஏக்கான மதிப்பு என்ன? இங்க எந்த நம்பர் போட்டா இங்க 22.5 வரும். சரியா? சோ அப்ப இது எல்லாமே கூட்டலாமா? கூட்டினா என்ன வருது? 20 25 கூட்டினா 45. 20யும் 25யும் கூட்டினா 45. 45யும் ஒரு 15யும் கூட்டினா 60. ஓகேவா? 60யும் ஒரு 30யும் கூட்டினா 90. 90ம் ஒரு 35யும் கூட்டுறேன் 125. சோ 125 பிளஸ் ஏ ஈக்குவல் டு இத பெருக்கிங்க 22.5 இன்டு 6. 6 5s are 30, 6 2s are 12, 12 ஓட 3 ஆட் பண்ணா 15. 6 2s are 12, 12 ஓட 1 ஆட் பண்ணா 13. சோ 135 அப்படின்னு வருது. இந்த பாயிண்ட் ஏன் சார் நான் இங்க வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. சோ அந்த ஒரு நம்பர் கடைசில இருந்து ஒரு நம்பரா புள்ளி வச்சிருக்கீங்க. சரிங்களா? சோ 135 அப்படின்னு வருது. அப்ப A equal to 135 minus 125. So A equal to 10. சரியா? A equal to
10 இருக்கா? ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க. மார்க் தி பிரைஸ் of an item for sale is 240 if two successive discountனா என்னங்க? நீங்க நம்மளா யோசிக்காதீங்க, ஒரு கடைக்காரனா யோசிச்சு பாருங்க. ஒரு ஷாப்கீப்பர் அப்படின்னும் போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிறது பெரும்பாலும் லாஸா தான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த லாஸ் அப்படின்னும் போது 240 ரூபாய். சரிங்களா? அவங்க பாருங்க மார்க் தி பிரைஸ்னா என்னன்னா ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ். சரியா? அந்த ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ், அதாவது நம்ம சொல்லுவோம்ல எம்ஆர்பி ரேட்னு, அந்த எம்ஆர்பி ரேட் தான் மார்க் தி பிரைஸ் 240 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5% டிஸ்கவுண்ட்னு சொல்றாரு. தயவு செய்து கூட்டி 15% டிஸ்கவுண்ட்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? இது தனி இது தனி. சோ 10% டிஸ்கவுண்ட்னா 90% விலைக்கு வித்திருப்பாரு. கரெக்ட் தானே? 10% டிஸ்கவுண்ட்னா 90% விலைக்கு வித்திருப்பாரு. ஓகேவா? அதனால 90/100ன்னு போடுறேன். அதே போல 5% டிஸ்கவுண்ட்னா 95% விலைக்கு வித்திருப்பாரு. புரியுதா? 10% டிஸ்கவுண்ட்னா 90% விலைக்கு வித்திருப்பாரு. 5% டிஸ்கவுண்ட்னா 95% விலைக்கு வித்திருப்பாரு. இப்ப क्वेश्चन என்னன்னா செல்லிங் பிரைஸ் என்ன, அவர் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப பாருங்க 2 0க்கு இங்க 2 0 கேன்சல், மேல இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிங்க. சோ 24 × 9 9 நாள் 36 மீதி 3 9 2s are 18 3 ஆட் பண்ணா 216. சோ இந்த 216 × 95. So 5 6 are 30, 5 1s are 5, 5 of the 3 add பண்ணா 8, 5 2s are 10. ஓகேவா? அதே போல 9 6 are 54, 9 1s are 9, 9 of the 5 add பண்ணா 14, ரிமைண்டர் 1, 9 2s are 18, 18 of the 1 add பண்ணா 19. So 0 2 5 0 1. அப்ப என்ன வருது? 205.20 வரும். சரியா? இது எப்படி வந்துச்சுன்னு வேணா சொல்லிடுறேன் பாரு. ஆன்சர் இதுக்கு மேல மல்டிப்ளை பண்ணா 205.20 வந்துப்பா, டிவைடட் பை 100. ஏன்னா இங்க ஒரு 100 இருக்குல்ல, இந்த 100ல 2 0 இருக்கா? அப்ப கடைசில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்க. 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா பாயிண்ட் இங்க வரும். கரெக்டா? அதுதான் இங்க எழுதி இருக்கேன் 205.20 அப்படின்னு. சரியா? சோ ஐடியா மட்டும் தெரிஞ்சா ஈஸியா போடலாம். ஓகேவா? அப்ப இருக்க பாருங்க 205.20 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? Okay, two trains 85 meter and 155 meter long runs at the speed of 62 km per hour and 82 km per hour respectively in opposite direction. நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தா அந்த ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது சார் ட்ரெயின் அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சோ சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தனால அந்த 62 பிளஸ் இந்த 82 ஆட் பண்ணிக்கிறேன். 144 வருமா? சோ 144 கிலோமீட்டர் பர் ஹார்னு வரும். கரெக்ட் தானே? ஏன்னா இங்க அதான் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா இது பாருங்க டிஸ்டன்ஸ், அந்த லாங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். அப்போதான் மீட்டர்ல என்னால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு என்ன சார் பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சோ ஓர் 18 8 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 144 வரும். 18 8s are 144. சரியா? சோ 8 5 மல்டிப்ளை பண்ணா 40 மீட்டர் பர் செகண்ட். இப்போ பாருங்க கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தியாச்சு. எப்படி மாத்தணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ 40
மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஸ்பீட். இப்போ ஸ்பீடு தெரியும். ஓகேவா? இப்போ ட்ரெயின் எவ்வளோ லாங் இருக்கு? 85 ஒன்று, 155 ஒன்று. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 155 85 ஆட் பண்ணா 240 மீட்டர் வருதா? 240 மீட்டர். இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்க? டைம் கேக்குறாங்கப்பா. எவ்வளோ டைம்ல அது ரெண்டுமே கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகும் அப்படின்றனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்பீட்ல வருது ட்ரெயின், இந்த பக்கம் ஸ்பீட்ல வருது ட்ரெயின், ரெண்டுமே எவ்வளோ தூரத்தில் இப்படி கிராஸ் ஆகும் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கூட்டி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதனால தான் ஆட் பண்ணேன். சரியா? இப்போ எனக்கு தேவை டைம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? பட் எனக்கு டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வந்துடும். புரியுதா? அப்படியே இன்டர்சேஞ்ச். இங்க இருக்கிற எஸ் அங்க போயிடும், அங்க இருக்கிற டி இங்க வந்துடும். சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 240 மீட்டர். ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 40 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் கேன்சல். ஓர் 40 40 6 முறை 240. ஸோ 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட்ல அந்த ட்ரெயின் ரெண்டுமே கிராஸ் ஆயிடும். சரியா? சோ அப்ப 6 செகண்ட்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? The length, breadth and height of your room are in the ratio 4:3:2. ஓகேவா? The cost of carpenting the floor ன்னு சொல்லிட்டாங்கமா. நல்லா புரிஞ்சுங்க. இது L into B into H. சரியா? அப்ப L வந்து 4x, B வந்து 3x, H வந்து 2x. சரியா? அப்படியே கொடுத்திருக்காங்க. இது L அதாவது லென்த் 4 பங்கு, பிரெத் 3 பங்கு, H ஹைட் வந்து 2 பங்கு. சரியா? இதுல the cost of the carpenting the floor. so floor area of the floor அப்படினு வேணும்னா ஃபார்முலா என்னது? area of the floor. மேல இருக்கிற தளம் இருக்கு பாத்தியா, அதுதானே ஃப்ளோர். சோ அந்த தளத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஷேப்ல இருக்கும்னு பாருங்க. அது அந்த தளம் வந்து கண்டிப்பா இது கனச்செவ்வகம், அதாவது கியூபாய்டு. கியூபாய்டுக்கான ஃபார்முலா தான் L into B into H. சரியா? அப்ப மேல இருக்கிற அந்த தளம் கண்டிப்பா செவ்வக வடிவம், ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். சோ ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் வேணும்னா L into B ஃபார்முலா. சரியா? L into B. அப்ப 4x ஐயும் 3x ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12x ஸ்கொயர் வருமா? மொத்தம் எனக்கு ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் எவ்வளவு இருக்கு? 12x ஸ்கொயர். ஆனா அவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபாய் செலவு பண்றாங்க. சரியா? மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 480 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. எதுக்கு? அந்த ஃப்ளோருக்கு மட்டுமே கார்பெண்டிங் பண்ண. ஓகேவா? அப்ப 12x ஸ்கொயரோட 10 ரூபாய் பெருக்கிறேன். அது பெருக்கினாதான் எனக்கு எவ்வளவு வரும்? 480 ரூபாய் சொல்றாங்க. புரியுதா? 12x ஸ்கொயரோட 10 ரூபாய் பெருக்கிறேன். ஏன் பெருக்கிறேன்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கே 10 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்படி செலவு பண்ணா எனக்கு 480 ரூபாய் மொத்தம் செலவு பண்ணிருக்காங்க. எங்க? ஃப்ளோருக்கு மட்டுமே கார்பெண்டிங் பண்ண. சரியா? அப்ப இங்க 12 1s are 12, 12 4s are 40, 8. இந்த 0 அப்படியே வந்துரும். புரியுதா பாருங்க? இல்லையா? இது அப்படியே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 12 1s are 12, 12 4s are 48. இந்த ஒரு 0 அப்படியே வந்துருச்சு. ஒரு 0 ஒரு 0 கேன்சல். ஓகேவா? அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 னா x ஓட வேல்யூ என்ன வரும்? 2 னு வருமா? x ஓட மதிப்பு 2. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? L நீங்க வேணா பாருங்க. L ஈக்குவல் டு 4 into 2 8. சோ 8 மீட்டர். சரியா? B ஈக்குவல் டு 3 into 2 3 2s are 6 மீட்டர். H ஈக்குவல் டு 2 into 2 2 2s are 4 மீட்டர். நமக்கு என்னமா क्वेश्चन கேக்குறாங்க? ஹைட் ஆஃப் த ரூம்னு கேக்குறாங்க. ரூமோட ஹைட் என்ன? சோ ஹைட் வந்து 2 பங்கா, 2 பங்கு தானே. சோ 2 into 2 அப்படினு போட்டா 4 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
In what time will the simple interest be 2/5 of the principal? So இது formula. Simple interest கான formula PNR by 100. இதுல principal போல simple interest 5ல 2 பங்கு இருக்கு. அப்ப simple interest நான் என்னன்னு சொல்லலாம் 2/5 principal ன்னு சொல்லலாம். புரியுதா? என்ன சொல்றாங்க? அசல போல நான் கட்டுற வட்டி 5 பங்குல 2 பங்கா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? அசல் 5 பங்குனா வட்டி அதுல நான் 2 பங்கு கட்டுறேன். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க 5 பார்ட்ஸ் வந்து பிரின்சிபல் அப்படின்னா இல்ல 2 பார்ட்ஸ் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தரேன். ஓகேவா? அதுதான் இங்க எழுதி இருக்கேன். ஓகேவா? ஈக்குவல் டு P இன்டு n. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 8%. என்ன கொடுக்கலையா? இன் வாட் டைம்? சோ என்ன தான் கேக்குறாங்க. சரியா? 8%, அதாவது n எனக்கு தெரியாது, r வந்து 8 வருஷம், சாரி 8% பை 100. புரியுதா? r னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி 8% அவங்களே சொல்லிட்டாங்க. சரியா? n எத்தனை வருஷம் தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. மீதி இந்த p க்கு இந்த p அடிச்சிடலாமா? ஓகேவா? அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை எழுதுங்க. இங்க இருக்கிற 100 இந்த சைடு வந்தா மல்டிப்ளை ஆகுமா? சோ 2 into 100 divided by இங்க இருக்கிற 8 இந்த சைடு வந்தா டிவைட் ஆகுமா? சோ 8 into 5 equal to n. சரியா? சோ 5 ones are 5, 5 20s are 100. சரியா? 4 2s are 8, 4 5s are 20. 2 க்கு இந்த 2 cancel. So n equal to 5 years. 5 வருஷத்துல அந்த மாதிரி மாறி இருக்கும். சரியா? So option C இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? So next question பாருங்க. The speed of the train 18. So train 18 சொல்லிட்டு ஒரு train போகுதுப்பா. அந்த trainோட speed வந்து 180 km/h. The distance covered by it 10 seconds அப்படின்றாங்க. 10 செகண்ட்ஸ்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ கவர் பண்ணும்? 180 km/hல, அதாவது மணிக்கு 1 மணி நேரத்துக்கு 180 km வேகத்துல போற ஒரு ட்ரெயின் 18 அப்படின்ற ஒரு ட்ரெயின், சரியா, 10 செகண்ட்ல எவ்வளவு மீட்டரை கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க 10 செகண்ட் கொடுத்திருக்காங்களா? அப்ப செகண்ட்ல கொடுத்தனால நீ மீட்டர் பர் செகண்டுக்கு இந்த ஸ்பீடை மாத்தணும். ஏன்னா மீட்டர் பர் செகண்ட் தான் இங்க செகண்ட்னு வருது, இங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல பாரு ஹவர்னு தான் வருது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், 180 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா 180 இன்ட்டு 5/18. ஏற்கனவே இது சொன்னதானே, 5/18. So 118s are 18, 10 18s are 180. இதை மல்டிப்ளை பண்ணா 10 5s are 50 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீட் எனக்கு தெரியும். என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம். ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான்ப்பா. ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைமா. எனக்கு டிஸ்டன்ஸ் இது வேணும் அப்படின்னா இது இந்த சைடு வந்துடும். அப்ப மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு s into t, அதாவது ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் வந்து எனக்கு 50 மீட்டர் பர் செகண்ட். டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 செகண்ட். ஸோ இந்த செகண்டுக்கு இந்த செகண்ட் கேன்சல். சரியா? 50யும் 10யும் இருக்குன்னா 500 மீட்டர். சரியா? 500 மீட்டர் இருக்கா? ஆப்ஷன் பி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? 500 மீட்டர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இது டைரக்ட் क्वेश्चन. The number of prime numbers between 40 to 70 is அப்படினு கேட்டிருக்காங்க. 40 ல இருந்து 70 வரைக்கும் எத்தனை prime numbers இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட்டுங்க. 42 22, சரிங்களா? இதுல 3 2 1 கடைசியா இருக்கும். இங்கதான் கேக்குறாங்க 42 22, சரிங்களா? அதுக்கப்புறம் 32 23. சோ இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த விஷயம் போடலாம்.
ஓகேங்களா? பாருங்க, இதுல இல்லனா நான் இன்னொரு மெத்தட்லயும் இத சொல்றேன், கவனிச்சிங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? 11ல இருந்து 20 வரைக்கும் 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். 21ல இருந்து 30 வரைக்கும் 2 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். 31ல இருந்து 40 வரைக்கும் 2 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? 41ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 41 1, 43 1, 47 1. சரியா? அப்ப 3 இருக்கும். ஓகேவா? அதே போல 51ல இருந்து 60 வரைக்கும் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பிரைம் நம்பர் இருக்கும். எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 53 1, இன்னொன்னு 59 1. ஸோ 2. 61ல இருந்து 70 வரைக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் 2 தான் இருக்கும். சரியா? ஒன்னு 61 தான், இன்னொன்னு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 67. ஸோ 2. 71ல இருந்து 80 வரைக்கும் 3 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். 81ல இருந்து 90 வரைக்கும் 2, 91ல இருந்து 100 வரைக்கும் 1. சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த क्वेश्चन போடலாம். நமக்கு என்ன கேக்குறாங்க? 40 to 70 இதுதானே கேக்குறாங்க. சோ 41ல இருந்து 70 வரைக்கும் பாருங்க எவ்வளவு இருக்கு. 40ல இருந்து 50 வரைக்கும் 3, 51ல இருந்து 60 வரைக்கும் 2, 61ல இருந்து 70 வரைக்கும் 2. சோ மூணுத்தையும் ஆட் பண்ணா 7 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. சரியா? சோ ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. fourth proportion அப்படின்றாங்கமா. இதெல்லாம் ஈஸியான क्वेश्चन. பாருங்க, fourth proportion அப்படினு கொடுத்தாங்கன்னா இந்த இரண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் மேல பெருக்கிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்துருங்க. அவ்வளவுதான். சரியா? ஐடியா புரியுதா? இரண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் மேல பெருக்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்தா fourth proportion. ஓகேவா? 5 1s are 5, 5 3s are 15. So 8 3 மல்டிப்ளை பண்ணா 24. ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The LCF of two numbers is 12. Which one of the following can never be their LCM? கீழே இருக்கிறதுல எது LCM இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ HCF அப்படினாலே இங்க இருக்கிற எந்த ஆப்ஷன் 12 டேபிள்ல வராதுன்னு பாருங்க. 12 டேபிள்ல 24 வரும். கரெக்ட் தானே? 12 2s are 24 12 டேபிள்ல 144 வரும். என்னன்னு 12 12s are 144 சரியா? 12 டேபிள்ல 96 வரும். 12 8s are 96 ஆனா 12 டேபிள்ல எது வராது? 50 மட்டும் தான் வராது. அதனால கேக்குற क्वेश्चन என்னது? நெவர் எது வராதுன்னு தான் கேக்குறாங்க. அதனால ஆப்ஷன் சி இதுதான் ரைட். சரியா? 50 தான் ரைட். ஓகேவா? எது வராதுன்னு கேக்குறாங்க. அதனால இங்க இருக்கிற நம்பர் எந்த ஆப்ஷன்ல வராதோ அதுதான் ரைட். சரியா? பாரு, 12 டேபிள்ல 24 வருது. 12 12s are 144, 12 8s are 96. ஆனா 12 டேபிள்ல 50 வரல. அதனால ஆப்ஷன் சி ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the ratio cost price and the selling price of an article, பாருமா, cost price 10 பங்கு, செல்லிங் பிரைஸ் 11 பங்கு. அதாவது 10 பங்குக்கு நான் வாங்கி 11 பங்குக்கு விற்கிறேன். அப்ப எனக்கு ஒரு பங்கு லாபம் தானே. சோ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பங்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? 10 பங்குக்கு வாங்கி 11 பங்குக்கு விற்கிற செல்லிங் பிரைஸ் தான் விற்கிறது தானே. சோ விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பங்கு லாபம். கரெக்டா? क्वेश्चन என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிப்பா, ஒரு பங்கு லாபம் இல்ல. கரெக்ட் தானே? அந்த ஒரு பங்குக்கான பர்சன்டேஜ் என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, அதாவது லாப சதவீதம் எவ்வளவு லாபம் அப்படின்னு ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100%. சரியா? சிபினா என்னது? காஸ்ட் பிரைஸ். ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அதை வச்சுதான் நீ லாபமா நஷ்டமான்னு சொல்லணும். கரெக்ட் தானே? நான் செலவு பண்ணதான் காஸ்ட் பிரைஸ் 10 பங்கு. சோ மேல லாபம் ஒரு பங்கு, கீழே மொத்தம் 10 பங்கு இன்டு 100%. கரெக்டா? சோ அப்ப இந்த எக்ஸ்க்கு இந்த எக்ஸ் கேன்சலா, ஓர் 10 10 பை பை 100. சோ லாபம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10%. லாப சதவீதம் எவ்வளோ? அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%.
ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? The average weight of a group of 25 boys was calculated to be 30 kg. So 25 boys ஓட average வந்து எவ்வளவுன்னு கேட்டினா 30 kg ஆகும். குத்து மதிப்பா சொல்றாங்கப்பா, 25 பேருமே கிட்டத்தட்ட 30 kg இருக்காங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க. 25 மூணால பெருக்கினா 75, ஒரு 0 பெருக்கிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. 25 பேரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 30 இருக்கும். சரியா? அப்ப ஒருத்தரும் 30 kg இருக்காங்க அப்படின்னா 25 பேருக்கு 750 kg இருக்கும். சரியா? 750 kg இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா 35 ஆட் பண்ண வேண்டிய இடத்துல சரியா நம்மால 25 போட்டுறாங்க. யாரோ ஒருத்தர்ப்பா, சரியா? 750 kgமா மொத்தம் இருக்குது. இல்ல யாரோ ஒருத்தர் 25 kg தப்பா போட்டுறாங்க. 35 kg போட வேண்டியத 25 kg போட்டுறாங்க. புரியுதா? பாருங்க, அதுதான் சொல்லிருக்காங்க. ஒன் வெயிட் அல்ல அந்த இருக்காங்க பாத்தியா 25 பேர் பாய்ஸ், அதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, மிஸ்ரீட் தப்பா படிச்சிடுறாங்க. எப்படி 35 kg சொன்னா 25 kg போட்டுடுறாங்க. அப்ப அந்த 10 kg இதுக்குது பாத்தியா, அந்த 10 kgக்கான ஆவரேஜ் என்ன, அதுதான் क्वेश्चन. ஓகேவா? இப்ப பாருங்க, எனக்கு எவ்வளவு போடணும், 35 kg போட்டுருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 25 kg போடுறாங்க. சரியா? சோ எது போடணுமோ அது பிளஸ், எது எனக்கு தேவையில்ல 25 kg போட்டாங்க பாத்தியா, அது எனக்கு தேவையில்ல. ஆக மொத்தத்துல அங்க இருக்குது மொத்தம் எத்தனை பேரு, 25 பாய்ஸ் தான். கரெக்ட் தானே? ஆவரேஜ் தான் என்னப்பா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரால டிவைட் பண்ணும். சோ 25 பேர் இருக்காங்க, அதனால 25ஆல டிவைட் பண்றேன். சரியா? எனக்கு 35 தான் தேவை, அதனால பிளஸ். 25 தேவை இல்லை, அதனால அது மைனஸ். ஓகேவா? சோ அப்ப இத ஆட் பண்ணீங்க, 750 பிளஸ் 35ல 25 போச்சுன்னா 10/25. சோ 760/25 அப்படின்னு வருமா? இத டிவைட் பண்றேன் அப்படின்னும் போது பாருங்க, 760/25, 25 3s are 75, ரிமைண்டர் 10. சரியா? சோ பாயிண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன், ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 25 4s are 100. சோ 30.4 அப்படின்றது ஆன்சர். இருக்கா? ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இது டிவைட் ஓகே இல்ல, 25 3s are 75. ஓகேவா? ஆனா இங்க 760 அப்படின்றனால நான் என்ன பண்றேன், ஒரு 0 சேர்த்துக்கிறேன். என்னால 10 பாருமா, 760 25 ஆல் டிவைட் பண்றேன் அப்படின்னும் போது 25 3s are 75, ரிமைண்டர் 10. 25 டேபிள்ல 10 வருமா? வராது இல்ல, அதனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்க 100 ஆக்கிடுறேன். இப்போ பாயிண்ட் வச்சுக்க, 25 4s are 100. ஓகேவா? சோ 30.4 kg அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இதுவும் நல்ல क्वेश्चन. y percentage of 1 hour. So y percentage of 1 hour equal to 1 minute 12 seconds அப்படின்றாங்க. சரியா? அப்ப y percentage எதுக்கும்னாலே 100 ஆல வகுக்கணும். இன்டு ஆஃப்னா பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். 1 ஹவருக்கு 1 hour equal to 3600 seconds. 1 hour equal to 3600 seconds. So 3600 செகண்ட் equal to ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டா, பிளஸ் இது ஒரு 12 செகண்ட் கூட்டினா 72 செகண்ட். இது ஓகேவா பாரு, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், அங்க ஒரு 12 செகண்ட் இருக்கு, ஆட் பண்ணா 72 செகண்ட்ஸ் வருது. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ரெண்டு ஜீரோக்கு இந்த 2 0 கேன்சல். 36 1s are 36, 36 2s are 72. So அப்ப y equal to 2. y இன் மதிப்பு என்னது, 2. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? The difference between the mode
and the median of the data is 25. So பாருங்க mode equal to 3 median minus 2 mean. இது ஒரு ஃபார்முலாங்க. சரியா? mode equal to 3 median minus 2 mean அப்படின்றது ஒரு ஃபார்முலா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர ஒரு ஃபார்முலா. இவங்க என்ன சொல்றாங்க? difference between mode and the median. so மோட்ல இருந்து சரிங்களா, மோட்ல இருந்து மீடியனை மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். சரியா? அப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் between மீடியன் and the mean அப்படின்றாங்க. மீடியனுக்கும் மீனுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மோட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மீடியன் இந்த சைடு போனா என்ன ஆகும்? மீடியன் பிளஸ் 25 ஆயிடுமா? மைனஸ்ல இருக்குது அந்த சைடு போனா பிளஸ் ஆயிடுமாப்பா. இப்போ இதை வந்து இந்த மோடுக்குள்ள அப்படியே அப்ளை பண்றேன். அப்ப மோட் ஈக்குவல் டு மீடியன் பிளஸ் 25 ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா? 2 மீன். இப்ப பாருங்க, மீடியன்ல இருந்து மீனுக்குமான மைனஸ் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், மீடியன்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிறேன், மீன்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப சோ பாருங்க, இதுல நான் என்ன பண்றேன், இந்த மீடியனை மட்டும் இந்த சைடு எடுத்துன்னு போறேன் அப்படின்னும் போது 3 மீடியன் மைனஸ் இது பிளஸ்ல இருக்கிற மீடியன் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுமா? சோ மைனஸ் மீடியன் மைனஸ் 2 மீன் ஈக்குவல் டு 25. புரியுதா? பாருங்க, பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போனா மைனஸ் ஆக போகுது. சோ 3 மீடியன்ல 2 மீடியன் போச்சுன்னா 2 மீடியன். சோ 2 மீடியன்ல இருந்து 2 மீனை கழிச்சா எனக்கு 25 கிடைக்குது. ஆனா क्वेश्चन என்ன கேக்குறாங்க, மீடியன்ல இருந்து மீனை கழிக்கணும். 2 மீடியன்ல இருந்து 2 மீன் இல்ல. சோ அந்த ரெண்டே காமனா வெளிய எடுத்துருங்க. வெளியேட்டா 2 into மீடியன் மைனஸ் மீன் ஈக்குவல் டு 25. சரியா? சோ ஓர் 2 12.5 வந்து 2ஆல பெருக்கினா 25 வருமா? சோ 12.5 வருது. அப்ப மீடியன்ல இருந்து மீனை கழிச்சா எனக்கு 12.5 இருக்கா? ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க, ஐடியா புரிஞ்சுங்க. மோட்ல இருந்து மீடியனை கழிச்சா 25, எனக்கு இந்த மீடியன் வேணாம் அப்படின்னா இந்த மீடியன் அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆயிடுமா? இங்க பாருங்க, மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இது ஃபார்முலா, இது தெரியாம இந்த சம் போட முடியாது. ஓகேவா? அப்ப மோடுக்கு பதிலா நான் இங்க கண்டுபிடிச்ச அந்த மீடியன் பிளஸ் 25 எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா? இதுல 3 மீடியன் மைனஸ் இந்த மீடியனை மட்டும் அந்த சைடு எடுத்து போனா மைனஸ் மீடியன் ஆயிடும். மைனஸ் 2 மீன் ஈக்குவல் டு 25. சோ 3ல 1 போச்சுன்னா 2 மீடியன் மைனஸ் 2 மீன் ஈக்குவல் டு 25. மீடியன் மைனஸ் மீன் ஈக்குவல் டு 12.5, அதுல பாதி. ஓகேவா? சோ 12.5 ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which is the least 4 digit number which when divided by 5 6 8. so 5 6 8 இங்க least ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, LCM கண்டுபிடிக்கிறீங்க. சோ ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டா 2 டேபிள்ல 5 வராது. 2 டேபிள்ல 6 3 டைம்ஸ் 8 4 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிள்ல போட்டா 5 3 2 2s are 4. சரிங்களா? 2 டேபிள்ல போட்டா 5 3 வராது, 1 2s are 2. 3 டேபிள்ல போட்டா 5 1 1. 5 டேபிள்ல போட்டா 1 1 1. சரியா? so 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 5s are 120. so அந்த நம்பர் 5 டேபிள்ல 6 டேபிள்ல 8 டேபிள்ல பார்க்கிறதுக்கு பதிலா 120 ஆல டிவைட் ஆகுற நம்பரா இருந்தா போதும். சரியா? so நான் என்ன பண்றேன், இதுல இருக்கிற எந்த நம்பர் 120 ஆல ஈஸியா டிவைட் ஆகுது அப்படின்னு பாக்குறேன். சரியா? இப்ப பாருங்களேன், 1082 எடுத்துக்கிறேன். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நான் ஷார்ட்கட்டா சொல்றேன், ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இது எப்படி சார் யோசிக்கலாம்? 1082 எடுத்துக்கிறேன், 120ஆல வகுக்கிறேன். சோ அப்படி வகுக்கும் போது 120 8 முறை பெருக்கி பாருங்க. 800 8 2s are 16, ரிமைண்டர் 1, 8 1s are 8 ஓட 1 ஆட் பண்ணா 960.
ஓகேவா? ஆனா क्वेश्चन என்னது? least 4 digit நம்பர். நம்ம எடுக்கிற நம்பர் 4 டிஜிட் நம்பரா இருக்கணும். ஆனா குடுத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே 4 டிஜிட் நம்பர் தான். சரியா? நான் என்ன பண்றேன்? அப்போ 120 9 ஆல மல்டிப்ளை பண்றேன். 9 zeros are 0 வா? 9 2s are 18. ரிமைண்டர் 1. 9 2s are 9 1s are 9. 9 ஓட 1 ஆட் பண்ணா 10. So 1018 வருது. புரியுதா? 960 வருதுபா 960. ஆனா 3 டிஜிட் நம்பர். நமக்கு தேவை 4 டிஜிட் லீஸ்ட் நம்பர். சரியா? அப்ப 4 டிஜிட் நம்பர் வேணும்னா அதுக்கு அப்புறம் 1080 தான் வருது. ஆனா இங்க ரிமைண்டர் 2 வருமா? 9 டைம்ஸ் வந்து 1080. ரிமைண்டர் என்ன வருது? 2 வருது. அவங்களே தெளிவா சொல்லிட்டுருக்காங்க பாருங்க. ரிமைண்டர் 2 இன் ஈச் கேஸ் அப்படின்னு. ரிமைண்டர் என்ன வருதா? 2 வருதா? சோ வந்திருக்குல்ல ரிமைண்டர் 2. சோ ஆன்சர் 1082. புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? The ratio of spirit and water is 2:5. So ஸ்பிரிட்டுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ வந்து 2 பங்கு 5 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணா 7 பங்கு இருக்கு. ஓகேவா? இதுல இன்க்ரீஸ்டு பை 50%. ஸோ 7 பங்குல 50% என்னப்பா? 3.5 பங்கு. சரியா? 3.5 பங்கு வந்து நான் என்ன பண்றேன்? ஸ்பிரிட்ல ஆட் பண்றேன். சரியா? ஸ்பிரிட்ல மட்டும் ஆட் பண்றேன். அப்போ வாட்டர் வந்து ஸ்பிரிட் வந்து 2 பங்கு. சரியா? இந்த 2 பங்கோட நான் அந்த 3.5 ஆட் பண்றேன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன ஆகும்? 5.5 ஆகுமா? சரியா? 5.5 ஆகும். சரியா? அப்ப ஸ்பிரிட் வந்து 5.5 ரேஷியோ. இங்க வாட்டர் எவ்வளவு இருக்கு? 5 பங்கு. சரியா? அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 5 டேபிளே கேன்சல் பண்ண. 5 டேபிள்ல இது 11 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். சோ 11 is 10 அப்படின்றது ஆன்சர். புரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. the ratio of the spirit and water 2:5. சோ 2 பங்கு 5 பங்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மொத்தம் 7 பங்கு இருக்கு. இந்த 7 பங்குல increased by 50%. 50% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எதுல? ஸ்பிரிட்ல மட்டும். சோ ஸ்பிரிட் இருக்குது இங்க 2 பங்கு தான். சோ அந்த 2 பங்கோட இந்த 50%ன்றது 3.5 பங்கா? ஏன்னா மொத்தம் 100% 7 பங்குப்பா. அதுல பாதி தான் 50%. சோ 3.5 பங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுல? ஸ்பிரிட்ல. ஏற்கனவே ஸ்பிரிட் இருக்குது 2 பங்கு. அந்த 2 பங்கோட இந்த 2 plus 3.5 ஆட் பண்ணா 5.5. சோ ஸ்பிரிட் 5.5 பங்கு. சரியா? வாட்டர் 5 பங்கு. கேன்சல் பண்றேன்னு வச்சுங்க. 5 டேபிள்ல 0.5 ஆல அடிக்கிறேன்னு வச்சுக்க. 11 முறை வருமா? இது 10 முறை வரும். பாரு, இது 550ன்னு எடுத்துக்கிறேன், இது 500ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. சரியா? கேன்சல் பண்ணா ஒரு 0 கேன்சல். இது 11 முறை, இது 10 முறை. சோ 11 is 10 வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The monthly incomes of 2 persons are in the ratio 4:7 and their expense are in the ratio 11:20. So 4:7 அந்த 4x 7x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல நான் சேவிங்ஸ் மைனஸ் பண்றேன் அப்படின்னு வச்சீங்களேன். ரெண்டு பேருமே சேவிங்ஸ் வந்து 400 வச்சிருக்காங்க. சோ 400 மைனஸ் பண்ணா எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். சரியா? எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரேஷியோ வந்து 11:20 கொடுத்துருக்காங்க. சோ 11/20. ஓகேவா? இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24s are 80x மைனஸ் 2 4s are 8. இங்க 3 0 வந்துரும். ஏன்னா இங்க 2 0, இங்க ஒரு 0 இருக்கு. சோ 3 0. சரியா? 11 7s are 77x minus 11 4s are 44 20. சரியா? சோ அப்ப xல ஒரு சைடு எடுத்துக்க, நம்பர்ல ஒரு சைடு எடுத்துக்க. ஓகேவா? அப்ப 80xல 77x போச்சுனா 3x. இந்த 8000 அந்த சைடு போச்சுனா பிளஸ் ஆகுமா? சோ 8000ல இருந்து
4400 மைனஸ் பண்ணா 0 0 6 3 so 3600 வருது 3 ones are 3 3 12s are 36 so ரெண்டு 0 அப்படியே வந்துரும் அப்ப x equal to 1200 சரியா சோ क्वेश्चन என்ன கேக்குறாங்க monthly income எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க சோ இன்கம் கான ரேஷியோ 4:7 சரியா அப்ப 4 into 1200 4800 7 into 1200 8400 so 4800 8400 option D இந்த क्वेश्चन கான ஆன்சர் சோ இந்த வீடியோல ஆப்டிட்யூட்ல முக்கியமான 25 கேள்வி பார்த்திருக்கோம் மீதி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி